friends, welcome to my channel AKS Bright. நாம் இந்த வீடியோவில் எஸ்பியூவில் மைக்ரோ டாஸ்க்கு வர எரர் எப்படி கிளியர் பண்ணுறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் பற்றியும் கூப்பன் பர்ச்சேஸ் பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைக்ரோ டாஸ்கில் எப்படி டாஸ்க் பண்ணுறதுன்னு கிளியராக தெரிஞ்சுக்குங்க. சார் டுடே டாஸ்கில் போயிட்டு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு 4 மினிட்ஸ் போகும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேஜ்குள்ளே போன பிறகு டவுன்லோட் அப்ளிகேஷன்ஸ் அது கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்களோ அதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த கீபோர்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட்டு போட்டணும். போஸ்ட்டு போட்ட பிறகு காப்பி லிங்க் எடுத்து நீங்கள் அந்த யூஆர்எல் லிங்கை பேஸ்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணக்குள்ளே நீங்கள் அந்த கரெக்டாக அந்த சூஸ் பண்ணல அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் அந்த கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் தான் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. இந்த எரர் வராது. ப்ளீஸ் சப்மிட் த கரெக்ட் ஸ்க்ரீன்ஷாட் வித் த அப்ராப்ரியேட் கீவேர்ட் இன்க்ளூட். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட்டை சூஸ் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு. சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ட்ரைவ் நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன்ஷாட்டு ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணினீங்கன்னா இந்த எரர் வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 404 எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் மொபைலை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பி ஃபஸ்ட்லேயும் டாஸ்க் பண்ணணும். அது மாதிரி சிடிஆர் டோக்கன் மிஸ் மேட்ச்னாலும் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க் இஷ்யூவான எரர்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் மொபைலை உள்ள ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிட்டு பண்ணாலே உங்களுக்கு சரியாயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் அண்ட் ரீஃபண்டுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. எப்படியும் இந்த வீக்கில் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் யார் யாருக்கு வந்து டவுன்லைட்ஸ் யாருக்கா வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுமாதிரி மீடியா அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். குரூப் ஆஃப் இதில் பார்த்தாலும் போயிட்டு இருக்குது உங்களுக்கு வித்ட்ரால் போயிட்டு இருக்குது தெரியும். ஓகேவா? ப்ளஸ் நியூ வித்ட்ரால் வந்து யாரெல்லாம் சேல்ஸ் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும் தான் நியூ வித்ட்ரால் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்குது. எப்போ ஃபினிஷ் பண்ணுறாங்கன்றதை நோட்டீஸ் போட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு கொடுக்கலாம். ஸோ கூப்பன் கோட் பர்ச்சேஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. நியூ ஜாயினிங் எப்போன்னு நோட்டீஸ் ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ கூப்பன் கோட் பர்ச்சேஸ் யாரும் பண்ண வேண்டாம். ஏப்ரல் 5 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பை மோடு எஜிக்யூஸ்ட் அண்டு ஸ்டார் லைஃப் இன்சூரன்ஸில். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நோட்டீஸ் ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்பப்போ சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு பண்ணுங்கள். அர்ஜென்ட்டே கிடையாது. ஸோ நியூ வித்ட்ரால் எப்போ கொடுக்குறது, நியூ ஜாயினிங் எப்போ கொடுக்குறது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்த பிறகு நீங்கள் செய்யலாம். அது முடிய கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ரீஃபண்டு அந்த 3 ஐடி 4 ஐடி போட்டவங்களுக்கான சொல்யூஷனும் சார் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்தோன்னா அது எப்படி என்ன சொல்கிறான்றது பார்த்துட்டு நம்ம அதுபடி செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான்